ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் தோசை மாவு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் தான் இன்றைக்கி அரிசி இறக்குறோம். நான் வந்து 5 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேன். அஞ்சு டம்ளர் அரிசி சேர்த்து அதை நல்லா கழுவிக்கணும். நல்லா 2-3 தண்ணி வச்சு கழுவிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அதே டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உளுந்தை பொறுத்தளவில் 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ டோட்டலாக 2.5 மணி நேரம் ஆகிட்டு 1/2 மணி நேரத்தில் உளுந்து எவ்வளோ நல்லா ஊறிட்டு பார்த்தீங்களா? இப்போ மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை தான் நம்ம அரைக்கணும். உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து மாவு அரைக்கும் போது மாவு நல்லா பொங்கி வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே மாவு நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. தண்ணி அளவாக சேர்த்து நல்லா அரைக்க விடுங்க. மாவு நல்லா பொங்கி பொங்கி வரும். இப்போ பாருங்க, மாவு ரெடி ஆகிட்டு எடுத்து பார்த்தா அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அரைச்ச உளுந்து மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி ஊற போட்டு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னு. இவ்வளோ ஒரு நாளே போதும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இது சின்ன கிரைண்டர் அப்படிங்கிறதுனால நான் 2 டைமாக அரிசி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரிசிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கணும், இல்லைனா அப்படியே இறுகி போய் நின்றுடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிருக்கு. எப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்கணும் லைட்டாக. அதுக்கு ரொம்ப குறுகுறுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு அரிசி அரைச்சிட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச உளுந்து மாவு கூட நான் அரிசி மாவை சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். கையை வச்சு நம்ம எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அரிசி மாவு கீழே இருக்கும், உளுந்து மாவு மேலே இருக்கும். 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு பொங்கி வந்திருக்கும். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு உளுந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் இட்லி ரெடி பண்ண போகிறீங்கன்னா மாவை இப்படியே இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு தோசை பிடிக்குங்கிறதுனால நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் வந்து நான் இப்போ மாவு ஊற்றிருக்கேன். நல்லா முருகலாக வேக வச்சுக்கோங்க. நம்ம முருகலாக வேக வைக்கும்போது தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்மளோட தோசை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி மாவு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.